நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் மிக பிரபலமான பல்கலைக்கழகங்களில் முதன்மையானதான அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருத்தர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இதை கடுமையாக எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் தெலங்கானா முன்னாள் ஆளுநருமான திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் சென்னையில் பாஜகவினர் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த பிரச்சனையை பெருசாக்கணும், இந்த பிரச்சனையை அரசின் கவனத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறதுக்காக போனப்போ போலீஸரை அத்துமீறி பெண் அப்படின்னு கூட பார்க்காம தமிழிசை சவுந்தரராஜன் மீது அடக்குமுறையை ஏவி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான தொண்டர்களை கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. பொதுவாக பல்வேறு போராட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் இந்த போராட்டம் மட்டும் அடக்குமுறைக்கு ஆளானது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அது மட்டுமின்றி ஆனால் அதிமுகவினுடைய போராட்டத்துக்கு இது மாதிரி அடக்குமுறைகளில் ஏவி விடுற இந்த ஆளும் திமுக திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. விஷயம் ஒரு புறம் மிகப்பெரிய தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கடும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலையில தான் தமிழகத்தின் முன்னணி ஊடகங்கள் எனத்தை பற்றி நேற்று முன்தினம் விவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா விஜய் அரசியல் பற்றியும் 2026 யார் யாரோட கூட்டணி வைப்பாங்கங்கிற பற்றி மிக மும்முரமாக அலசி ஆராய்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு விவாதத்திலையும் ஒரு 4-5 பேர் மிகப்பெரிய ஆளுமைகள்னு சொல்லி தாங்களே சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு யாரும் முன் வரலை. இந்த நிலையில தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் அளித்த கிட்டத்தட்ட ஒரு 33 நிமிட பேட்டி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சிலரை பற்றி நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் வன்புணர்வுக்கு ஆளானப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரணி, அதுவும் எல்லா மகளிர்களாக இருந்தாங்க. அந்த பேரணியில் போன ஒவ்வொரு பெண்ணுடைய கையிலையும் ஒரு மெழுகுவர்த்தி இருந்துச்சு. அதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னு கேட்டால் தூத்துக்குடியினுடைய திமுக எம்பியா இருக்கிற திரு கனிமொழி அவர்கள். அவங்க தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டாங்களோ அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, அப்படியே தேடி பார்த்தோம்னா அவங்க இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையோட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க இந்த அறிக்கை கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா அண்ணனை எதிர்த்துக்கிட்டு அண்ணன் மீறி எதுவும் செய்ய முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு மேடை ஓட்டு இல்லாததும் பொல்லாததுமா பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள் டவுசர் போட்டுக்க முடியாது, அன்றாயர் போட்டுக்க முடியாதுன்னு சொல்லி உருட்டிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அடடா, அந்த பொண்ணு பேர் மதிவதனி. அவங்கெல்லாம் பெண் உரிமையை பற்றி பெரியார் அப்படி இப்படின்னு சொல்லி வாய்களையே பேசுவாங்க. அவங்கெல்லாம் எங்கே போய் விழுந்துக்கிட்டாங்க, ஏன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த மிகப்பெரிய போராளிகளை தங்களை தானுங்களே சொல்லிக்கிட்டு சினிமாவில் எல்லாம் இந்த காதுலேருந்து அந்த காது வரைக்கும் டைலாக் வர்ற அந்த நாலடியான்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட அந்த அவர் பேர் என்ன, அந்த மிகப்பெரிய பிரபலமான ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைமகன், அதுதாங்க நம்ம சூர்யா. அவர் மிகப்பெரிய ஒரு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குற ஒரு போராளியாக தன்னை காமிச்சுக்குவார். கடந்த காலங்களில் நீட் தேர்வுக்கெல்லாம் குரல் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவர் எங்கேன்னு சொல்லி நம்மளும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அவர் இருக்கிற முகவரி கூட நமக்கு தெரியல. அதே போல தான் நடிகர் சித்தார்த்து, நடிகர் பிரகாஷ்ராஜ், இது மாதிரி ஏகப்பட்ட பேர். இதுவும் நசுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2-3 பேர் திரிவேன். அதாவது மாட்டுக்கறி தான் முக்கியம், மனிதர்கள் பிரச்சனை முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ரஞ்சித்து, டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்கறது எப்படி, டீச்சரோட கர்ச்சிப்பை மோந்து பார்க்குறது எப்படின்னு சொல்லி மிக முக்கியமான பிரச்சனைகளை இளைய சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்குற அந்த மாரி செல்வராஜ், அதே போல் இந்த கமலஹாசன் சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் தமிழில் ட்வீட் போட்டவே யாருக்கும் புரியாது. அவரால் டார்ச் லைட்டை தூக்கி கடந்த காலங்களில் தொலைக்காட்சி பெட்டியை உடச்சிட்டு யாருக்காக அந்த தொலைக்காட்சி பெட்டியை உடைச்சாரோ அவருக்கே அல்லக்காயாக போயிட்டார். அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம், ரைட் விடுங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப இப்படிப்பட்ட மிக பிரபலமான ஆளுமைகள்லாம் இந்த பிரச்சனைகளை நமக்கு எதிராக வம்புன்னு சொல்லி பேடித்தனமாக ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரே ஒரு ஆள், ஒரு ஆண் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே, அதாவது வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை பார்க்கறது அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இன்றைக்கி அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சாமானிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு அதாவது காலையில் 10 மணிக்கு தனக்குத்தானே 6 சவுக்கடிகளை கொடுத்துட்டு தன்னை வருத்திக்கிறதா அவர் சொல்லிக்கிறார். நீங்கள் எதுக்காக உங்களுக்கு சவுக்கடி கொடுத்துக்கணும்?
500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் ஓட்டு போட்ட மக்கள் தங்களுக்கு தாங்களே கொடுத்துட்ட தண்டனை தான் இப்போ நடக்கிற ஆட்சி. அந்த மக்கள் உணர்ந்துக்கிட்டு வரும் காலத்தில் இப்போ இருக்கிற நாசகார ஆட்சியை தூக்கி எறிகிறதுக்கு முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுகோள் விடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் இவ்வளோ தூரம் இவர் படிச்சுக்கிறாரு, இவர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அப்படி அவர் தனக்குத்தானே சவுக்கடி கொடுத்துக்கிட்டாருன்னா அந்த விஷயம் தேசிய அளவில் எல்லா ஊடகங்களையும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். அப்படி மாறும் பொழுது தேசிய அளவில் அனைத்து அரசியல் கட்சிகளும் திமுகவை நோக்கி ஒரு மிகப்பெரிய பார்வையை திருப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய இந்த சட்டவிரோத சட்ட ஒழுங்கு பாதிப்பு சீரழிவு மிகப்பெரிய கண்டனங்களை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட திமுக பார்த்து வினா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அண்ணாமலை அவர்கள் அப்படி நடந்துக்கிட்டாருன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த விஷயம் தேசிய ஊடகங்களில் பேசுபொருளாக மாறப்படும் போது தேசிய மகளிர் ஆணையம் தாமாக இந்த விஷயத்தை விசாரித்து தீர்வு காண்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்று. இன்னொன்று இந்த விஷயம் அப்படி தேசிய அளவில் மிகப்பெரிய விஷயமாக மாறினாலோ தேசிய மகளிர் ஆணையம் இந்த விஷயத்தை கையில் எடுத்து விசாரித்தாலோ திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அந்த விஷயங்கள் கொடுக்கும். அப்படி நெருக்கடியை கொடுக்கும் பொழுது திமுகவினுடைய ஆட்சிக்கு அது ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலையுடைய போராட்டம் எந்த அளவுக்கு பலன் அளிக்குது, வருகின்ற காலகட்டங்களில் பொதுமக்கள் இந்த விஷயத்தை எப்படி கையில் எடுத்து எதிர்ப்புகளை தெரிவிக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.